வாசிப்பை நேசிப்போம் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து இந்த குழுல இன்டர்நேஷனல் புக்ஸ ரீட் பண்றது அப்படிங்கிறது ஒரு புது விஷயமா இருந்தாலும், ஆஹ் இதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருந்து அதை பத்தி ரிவ்யூ பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற புத்தகம் வந்து த ஃப்ராட் அப்படின்னு சொல்றது ஜேடி ஸ்மித்தோட புக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட ஆத்தரை பத்தி நான் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இவங்க பேரு வந்து ஜேடி ஸ்மித். இவங்க வந்து ஒரு லேடி. இவங்க லண்டன்ல இருக்கிற ஒரு ஒரு பர்சன். இவங்க என்னன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கு வந்து 24 இயர்ஸ்ல இவங்க ஃபர்ஸ்ட் நாவலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க படிச்சது வந்து எல்லாம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. ஸோ அங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரைட்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு புத்தகம் ரிலீஸ் ஆனாதான் எல்லாருக்கும் அது ரீச் ஆகும். பட் அங்க வந்து அப்படி இல்லை. ஒரு புக் வந்து பிரைமரி ஸ்டேஜ்ல அவங்க எழுத ஆரம்பிக்கும் போதே அந்த புத்தகத்தோட காப்பி, அதாவது ஒரு 10 பேஜஸோ இல்ல 20 பேஜஸோ லைக் சினாப்சிஸ் மாதிரி அதை வந்து ஷேர் பண்ணி அது நல்லா இருந்தாலே அதுல இருந்தே ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ரைட்டரா ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களோட கெரியரை ஆரம்பிக்கும் போதே அவங்களோட புக்ஸ் வந்து நல்லா இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆடியன்ஸை ரீச் ஆயிடுது. அந்த மாதிரி இவங்களோட நாவல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த புக்கோட சினாப்சிஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்க நாவலிஸ்ட் மட்டும் இல்ல, அவங்க வந்து ப்ரோஸ், அதாவது போயம்ஸ் அதெல்லாம் வந்து கிரியேட் பண்றதுல அவங்க ரொம்ப பெரிய ஆளு. ஸோ அவங்க நிறைய வந்து கார்டியனோட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் புக்கர் பிரைஸ்க்கு நிறைய தடவை நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல், அதாவது பாப்புலரான நாவல் வந்து த ஒயிட் டீத் அப்படிங்கிற நாவல் தான் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகி நிறைய காப்பீஸ் வந்து வித்தது. ஸோ இந்த புக்கு, ஸோ எதுக்கு வந்து நம்ம இதை ஸ்பெசிஃபை பண்றோம்னா, அவங்க ஈவன் தான் அவங்க வந்து ப்ரோஸ், அவங்க நிறைய வந்து போயம்ஸ் எழுதியிருந்தாலும் எஸ்ஏஸ் எழுதியிருந்தாலும் அவங்களோட நாவல்ஸ் வந்து எல்லாமே வந்து மல்டி கல்ச்சுரலிசம், அதாவது அந்த ஊர்ல இருக்கிற, இப்ப லண்டனே எடுத்தோம்னா அந்த லண்டன்ல இருக்கிற மல்டிபிள் கல்ச்சர்ஸ பத்தி அவங்க வந்து எழுதுறதும், அண்ட் அங்க இருக்கிற பிரச்சனைகள், பிளஸ் அவங்களோட அம்மா வந்து ஜமேக்கால இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து அந்த கல்ச்சரையும் வந்து இந்த புக்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்துல அவங்க ஜஸ்ட் லண்டனை பத்தி மட்டும் இல்லாம பழைய லண்டன், அதாவது விக்டோரியன் எரால நடந்த, அந்த காலத்துல நடந்த விஷயங்களை தான் வந்து இந்த புத்தகத்துல வந்து நமக்கு ஃபுல்லாவே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நரேஷனுமே கூட ரொம்ப வந்து டிப்பிக்கல் விக்டோரியன் எரால அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க வந்து புக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்காது. எல்லாமே ஒரு விஷயத்த, ஒரு சின்ன விஷயத்த ஒருத்தங்க வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றத அவங்க வந்து ஒரு பேராவா டிஃபைன் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த டைம் பீரியட்ல இருந்த ஒரு நரேஷன் அப்படிங்கிறதையும் நமக்கு அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இது வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் நாவல்னு சொல்லலாம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான, புதுசா படிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமான நாவலா தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. என்னன்னா இவங்க நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சோ இது எப்படி இருக்குன்னா, இந்த புத்தகம் ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ட்ரையலை பத்தியும் இதுல கம்ப்ளீட்டா நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரியல் லைஃப் ட்ரையல்ல என்ன நடந்ததோ அத இங்க இவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஆஸ் ஆத்தரா, ரைட்டரா அண்ட் ஒர்க்கர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை எட்டி இந்த ட்ரையல் வந்து இதோட முடிவு கரெக்டா இல்ல இதோட பெர்செப்ஷன் கரெக்டா அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட்ன்னு சொல்லலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துக்கு நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இருக்கிற
நடக்கிற விஷயங்கள் எல்லாமே விக்டோரியன் ஏரா, அதாவது 1860ஸ்ல நடந்ததை தான் வந்து இந்த புக்ல அவங்க எழுதியிருக்காங்க. சோ அதனால அந்த பீரியட்ல நமக்கே தெரியும் பிரிட்டிஷ் காலனிஸ் இருந்த டைம்ல விக்டோரியன் ஏரா பீரியட்ல வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப, அதாவது ஸ்லேவரி வந்து அபாலிஷ் ஆன டைம் அது. சோ இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அந்த டைம்லயும் இல்ல. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து எல்லா அந்த ஸ்லேவரிய அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அபாலிஷ் பண்ண ஆக்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆரம்பிக்கிற ஒரு டைம் பீரியட் அது. இதுல நம்ம வந்து மெயின் கேரக்டர்ஸா வந்து ஒரு 2 கேரக்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எலிசா டச்சட். அவங்க தான் வந்து இதுல மெயின் ரோல் வந்து ப்ளே பண்றாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு நாவலிஸ்ட் தான். பட் யாருக்குமே தெரியாத ஒரு நாவலிஸ்ட்ன்னு சொல்லலாம். அதாவது ஹிடன். ஏன்னா விமன் வந்து நாவலிஸ்டா அந்த டைம் பீரியட்ல இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ அவங்க வந்து அவங்கள வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு எழுத்தாளர்ன்னு கூட சொல்லலாம். சோ அவங்க வந்து அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது அவங்க மேரேஜ் ஆகி அவங்க அவங்க வந்து ஒரு விடோ. சோ அவங்க கல்யாணத்த பேஸ் பண்ணி அவங்களோட கசின் வந்து வில்லியம் அப்படிங்கிறவரு இருக்காரு. அவர் தான் வந்து பெரிய ரைட்டர் அவரு. சோ அவர் வந்து இவங்க கசின்ங்கிறதுனால இவங்க வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஆஸ் அ ரைட்டரா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி மட்டும் இல்லாம அவங்க கூட இருந்து அந்த ரைட்டிங்ஸோ இல்ல அத பத்தி ரிவ்யூ குடுக்குறதோ இல்ல பேக் எண்ட் சப்போர்ட் ஃபுல்லாவே அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா அதுவும் வந்து வெளிய தெரியாது. ஆஸ் அ ரைட்டரா வில்லியமோட பேரு தான் வந்து அப்ப அந்த டைம் பீரியட்ல அவர் பெரிய ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சோ டைம் போக போக வில்லியமோட ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப நார்மலா, அதாவது ரொம்ப பாப்புலர் ஆகாம இருந்த டைம் பீரியடுங்கிறதுனால சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ரைட்டிங்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சதுனால இவரோட டிக்ளைன் பீரியட் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அதனால வில்லியம் ஓட ரைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் இல்லாம போனதுனால அவர் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிருவாரு. சோ அவரோட ஒய்ஃபுமே இறந்து போயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய ராயல் ஃபேமிலிங்கிறதுனால இவங்க ப்ராப்பரா அதுக்கப்புறம் எதுவுமே இவர் வந்து வெளியவே போக மாட்டாரு. இவருக்கு ஏஜும் ஆயிடும். 60 இயர்ஸ் கிட்ட ஆயிடும். அந்த டைம்ல இவங்க தான் வந்து எலிசா தான் வந்து அவங்க கூடயே இருந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. அவரோட பசங்களையுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. சோ அவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா மட்டும் இல்லாம அந்த வீட்டோட ஒரு ஹவுஸ் கீப்பர் மாதிரியும் அவங்க தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை எண்ட்ல இருக்கும். அதாவது வெளிய நடக்கிற எல்லா விஷயங்களையும் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஆனா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க வெளிய வந்து காட்டிக்க மாட்டாங்க. எல்லா நியூஸும் படிப்பாங்க. எல்லா இதையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு இது இருக்கும். பட் அந்த டைம்ல விமன் வந்து டிஸ்கஸ் பண்றத யாரும் அங்கீகரிக்காததுனால, அவங்க அவங்களுக்குள்ளேயே அத பத்தி யோசிச்சுட்டு அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல தான் நமக்கு வந்து இந்த ட்ரையல் வந்து ஒரு ரியல் டைம் ட்ரையல் வந்து கேஸ் வந்து வெளிய வரும். இந்த கேஸ் வந்து அ 180 ஆ 1871ல இருந்து 74 வரைக்கும் இந்த கேஸ் வந்து நடக்கும். சோ இது என்ன கேஸ் அப்டின்னா, சர் ரோஜர் டிஷ்போன் அப்படிங்கிற ஒரு பெரிய அ வில்லியம்ஸ் மாதிரியே அவங்க ஒரு ராயல் ஃபேமிலி. அவங்க வந்து அந்த ரோஜர்ஸ் வந்து ஒரு 1857ல வந்து 54ல வந்து திடீர்னு காணாம போயிடுவாரு. ஒரு டிராவல் போவாரு சவுத் அமெரிக்காக்கு. அப்போ வந்து கப்பல்ல போனவரு திரும்பி வரமாட்டாரு. சோ அது தேடி தேடி பார்ப்பாங்க. ஆனா அவரு கிடைக்கவே மாட்டாரு. ஆனா 1860ல ஒருத்தர் வந்து நான் தான் ரோஜர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவாரு. சோ அவங்க ஃபேமிலி கிட்ட போய் நான் தான் அப்ப காணாம போனவரு. சோ இப்ப திரும்பி வந்துட்டேன். நான் வந்து இந்த மாதிரி கடல்ல போகும்போது தண்ணீல கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அங்க இருந்து என்ன காப்பாத்தி, அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்பதான் ஞாபகம் வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இங்க வந்து ஃபேமிலி கிட்ட கிளைம் பண்ணுவாரு. ஃபேமிலி வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. சோ அந்த கேஸ் தான் வந்து பிரிட்டிஷ்ல அந்த டைம்ல லண்டன்ல நடந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரையல்ன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலி பெர்சன் வந்து இன்னொருத்தரா
தன்னை வந்து காட்டி நான் தான் அப்படின்னு கிளைம் பண்றது வந்து பெரிய கேஸா அப்ப நடந்துட்டு இருந்தது. சோ அந்த 3 வருஷமும் அந்த கேஸ பத்தின விஷயங்கள தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த கேஸ வந்து பேப்பர்ல வரும்போது, இத வந்து அவங்க வில்லியம்ஸும், எலிசா எல்லாமே வந்து அவங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் வில்லியம் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. இவன் வந்து உண்மையானவன் இல்ல. இவன் வந்து பொய்யானவன் தான். ஆ இவர் வந்து ராஜர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லுவாரு. பட் எலிசாக்கு வந்து வெளிய அவர்கிட்ட அத சொல்ல முடியலனாலும், எலிசாக்கு ஒரு டவுட் இருக்கும். மேபி இவர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். 2 தாட்டுமே அவகிட்ட இருக்கும். பிகாஸ் அவளோட தாட் படி இவர் வந்து ஆ சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதலும் அவளுக்கு வேணுங்கிறதுனால, அவ என்ன பண்ணுவான்னா, அந்த டைம்ல வெளிய வந்து இந்த கம்யூனிசம் இது பீப்பிள் மாதிரி சும்மா வொர்க்கர்ஸ் எல்லாம் கூடுறதுக்குன்னு ஒரு பிளேசஸ் வந்து அங்க இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அவ ஃபர்ஸ்ட் டைம் போவா. சோ அது வந்து லண்டன்ல இருக்கிற ரொம்ப ஒரு மாதிரி எப்படி ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவா இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அவ அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவா. அந்த மீட்டிங் என்னன்னா, இந்த கேஸோட அந்த ட்ரையல்ல இந்த ஆத்தர் அப்படிங்கிறவர் தான் இந்த கிளைம் பண்ணியிருப்பாரு. நான் வந்து ரோஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கிளைம் பண்ணியிருப்பாரு. அவர் ஆஸ்திரேலியால இருந்து வந்திருப்பாரு. அந்த ஆத்தர வந்து சப்போர்ட் பண்றதுக்கு உள்ள குரூப். அதாவது லோயர் மிடில் கிளாஸ் பீப்பிள் வொர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆத்தர வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணி இவர் தான் ரோஜர். நம்ம வந்து இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். அங்கேயும் இவ போவா. பட் பயங்கர ரஷ்ஷா இருக்கும். வில்லியம்ஸ் மாதிரி அவளும் வந்து கொஞ்சம் ஏஜ்ட். சோ அவளால நடக்க முடியாது. அண்ட் ராயல் ஃபேமிலிங்கிறதுனால ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ரஷ்ல எல்லாம் அவளுக்கு வந்து போய் பழக்கமே இருக்காது. இருந்தாலும் அவ அந்த இடத்துக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் மக்கள் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து 1871ல தான் வந்து ட்ரையலுக்கே வரும். அது வரைக்கும் மக்களுக்குள்ளதான் பேசுவாங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட அத சொல்லிட்டு இருப்பாங்க. பட் வெளிய வந்து அது ட்ரையலுக்கு வராது. ஃபர்ஸ்ட் டைம் அது கோர்ட் கேஸா வர ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எலிசா வந்து ரெகுலரா அந்த கோர்ட்டுக்கு வந்து போய் அந்த ட்ரையல்ல அட்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பா. சோ இந்த இதுக்குமே அகைன் அவளுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிகாஸ் வில்லியம்க்கு தெரியாம தான் அவ இந்த இடத்துக்கு போவா. ஏன்னா அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல ஏன் போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னுட்டு ஒவ்வொரு தடவையும் வேற என்னோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பார்க்க போறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லிட்டு அந்த கேஸோட ட்ரையல வந்து அட்டெண்ட் பண்றதுக்காக போவா. சோ அப்படி போகும்போது ஒருத்தர வந்து மீட் பண்ணுவா. அவர் தான் ஆண்ட்ரூ போகல் அப்படின்னு சொல்லி ஒருத்தரு. அவர் தான் வந்து இந்த கேஸ்ல இவர் தான் ரோஜர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றவரு. சோ அவர் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணி நான் இவருக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவர் வந்து சாட்சி சொல்றதுக்காக வந்திருப்பாரு. சோ அவர வந்து பாப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவரு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அவருமே கொஞ்சம் வயசானவர் தான். இவ அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒரு 2, 3 ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவர பாப்பா. ஆனா அவர்கிட்ட போய்லாம் பேசலாம் மாட்டா. போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பையன் வந்து ஹென்ரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர ஒரு நாள் மீட் பண்ணும்போது, அவர் கூட பேச ஆரம்பிப்பா. பேச ஆரம்பிச்சு, "இது யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "இது எங்க அப்பா தான் ஆண்ட்ரூ. இவருக்கு வந்து தெரியும். அவர் தான் ரோஜர்ன்னு. அதனால தான் அவர் வந்து அவருக்கு சாட்சி சொல்றாரு." அப்படிங்கிற மாதிரி அவங்க பையன் வந்து சொல்லுவாரு. சோ அதுக்கப்புறம் எல்லா ட்ரையலுக்குமே இவ வந்து ஹென்றி கூட போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. சோ ஒரு ஒன் டே வந்து அவ வந்து ஹென்றி கிட்ட கேட்பா, "நான் உங்க அப்பா கிட்ட பேசணும். ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பேசணும். இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா நான் ஒரு நாவல் வந்து எழுதப் போறேன். இத பேஸ் பண்ணி. அதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்." அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அ அவர் வந்து சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 1 மீன் டே அரேஞ்ச் பண்ணுவாரு. பண்ணும்போது அவங்க அப்பா வந்து ரொம்பலாம் பேச மாட்டாரு. அ இவர் தான் எனக்கு தெரியும். ரோஜர் இவர் தான். வேற எதுவும் என்ட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிடுவாரு. சோ இவ வந்து ஹென்றி கிட்ட அப்ப பேச்சு குடுத்து கேட்க ஆரம்பிப்பா. என்ன இவர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூன்னா யாரு? ஆத்தர் வந்து இவருக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அந்த ஸ்டோரி வந்து அப்படியே அங்க இருந்து ஜமேக்கா இதுக்கு போயிடும்.
சோ ஜமேக்கால இவங்கெல்லாம் வந்து இந்த ஆண்ட்ரூ வந்து ஸ்லேவா இருந்த கம்யூனிட்டி இவங்கெல்லாம். சோ இவங்களோட ஃபேமிலில எல்லாருமே ஸ்லேவ்ஸா இருந்திருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷ் காலனிஸ் அடிமையா இருந்தப்போ, இவங்க ஃபேமிலி அப்படியே இவங்க பாட்டி எல்லாருமே ஸ்லேவாவே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆன உடனே அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்திருப்பாங்க. லண்டனுக்கு வந்து வந்திருப்பாங்க. அவங்க பாட்டியும் இவனும் மட்டும் தான். இவரும் மட்டும் அந்த ஆண்ட்ரூ அவர் மட்டும் தான் தப்பிச்சு இங்க வந்திருப்பாங்க. மத்த எல்லாரையுமே கொலை பண்ணிடுவாங்க அங்க. இவங்க 2 பேரும் வந்து இங்க வரம்போது, அந்த டைம் தான் அந்த அபாலிஷன் ஆக்ட் வந்து வரும். 1840ஸ்ல அ அபாலிஷன் ஆக்ட் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தளர்வு இருக்கும். ஆனா, மறுபடியும் இவங்க வந்து ஸ்லேவ்ஸா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா, ஆல்ரெடி ஸ்லேவ்ஸா இருக்கிறவங்க அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இவர் வந்து இந்த ஆண்ட்ரூ வந்து ரோஜரோட ஃபேமிலிய ஒரே ஒரு டைம் மீட் பண்ணியிருப்பாரு. இவர் வேற ஒரு ராயல் ஃபேமிலிக்கு இவரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பட் அவங்க மீட் பண்ண வந்த இடத்துல அந்த ரோஜரோட அப்பாவையும், ரோஜரையும் வந்து ஒரே ஒரே ஒரு டைம் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. சோ அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர, மத்தபடி அந்த ரோஜர பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவருக்கு வந்து தெரியாது. சோ அப்படி இருக்கிற இதுல வந்து ரோஜர் வந்து இவர் தான் ரோஜர் அப்படிங்கிறத அப்ப எப்படி நீங்க கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, அது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹென்றி அந்த இடத்துல கட் பண்ணிட்டு போயிடுவாரு. சோ இதுதான் வந்து ஜமேக்காக்கும் இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆண்ட்ரூ ஏன் இவருக்கு சப்போர்ட் பண்றாரு? நிஜமாவே இவர் ரோஜர் தானா? அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் வந்து போய்க்கிட்டே இருக்கும். சோ இந்த கேஸ் முடியிற சிட்யூவேஷன்ல அவர வந்து ட்ரையல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஆண்ட்ரூவ. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எதுக்குமே அவரால ஒரு சரியான பதில் வந்து குடுக்கவே முடியாது. ஆ அவர் வந்து நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவாரு. ஒரு டைம் வந்து எத்தன தடவ மீட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு தடவ தான் அப்படின்னு சொல்லுவாரு. அவர எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, எனக்கு தெரியும். அவரே வந்து சொன்னாரு அப்படிம்பாரு. அப்புறம் இவர்கிட்ட அந்த பில்டிங்கோட அந்த எஸ்டேட்டோட பிளான் எல்லாம் வாங்கியிருப்பாரு ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூ கிட்ட பிளான் கேட்டு வாங்கியிருப்பாரு. சோ அத வச்சு எனக்கு தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஸ்லாங் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. பட் கோர்ட் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த இந்த கேஸ் வந்து தோத்து போயிடும். அதாவது இவர் வந்து ரோஜர் கிடையாது. ஆர்தர்ங்கிறவரு ஏதோ ஒரு நார்மல் பெர்சன் தான். அவர் ரோஜர் கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு 14 வருஷம் தண்டனை குடுத்துருவாங்க. சோ இதுதான் வந்து ட்ரையல். ரியல் ட்ரையலோட ஸ்டோரி. இப்ப இந்த இத இவங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த டைம்ல எப்படி எடுத்துட்டு வந்தாங்கன்னா, இந்த ஸ்டோரிலயும் இவங்க வந்து அதே தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே 14 இயர்ஸ் ஜெயில் தான் அவருக்கு. ஆண்ட்ரூ போகல் வந்து நமக்கு தெரியாது. அவங்க வந்து அப்படி ஒரு ரியல் பெர்சன் இருந்தாங்களாங்கிறது. பட் இவங்க வந்து அத ஒரு ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு வந்து, நமக்கு இவங்க வந்து ஜமைக்கால இருந்ததுனால, இவர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ இது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நமக்கு ரியலுக்கும், இந்த புக்ல இருக்கிற விஷயத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ரியல் ட்ரையல்ல ஜஸ்ட் அந்த ட்ரையல்ல பத்தின விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு வெளிய வந்துகிட்டே இருக்கும். நியூஸ்லயோ இல்ல இது பண்ணும்போதோ, இந்த கேஸ்ல இவங்க இப்படி பேசினாங்க. அந்த ராயல் ஃபேமிலி சைட்ல இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் வந்து இங்க வெளிய வந்துட்டே இருந்தது. ம அவங்களுக்குள்ள அந்த குரூப் ஆஃப் வொர்க்கர்ஸ்குள்ள என்ன பேசினாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த இதுல எப்படி இவங்க எழுதியிருக்காங்கன்னா, வொர்க்கர்ஸோட மனநிலை எப்படி இருக்கு? ஏன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க? அவர் யாருன்னு இவங்களுக்கும் தெரியாது. இவர் ரோஜர் தானா அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியாது. ஆனா, இவங்க வந்து அஸ் அ வொர்க்கரா ஒரு ஹை எலைட்டான பீப்பிள நம்ம வந்து நம்ம கிளாஸ் பீப்பிள வந்து சப்ரஸ் பண்றாங்க. இந்த எலைட் கம்யூனிட்டி. அப்போ அவங்களுக்கு அந்த லோ கிளாஸ் பீப்பிள இருக்கிற இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க டிஃபால்ட்டா அந்த பீப்பிள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் எலிசாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இத வந்து காட்டியிருப்பாங்க. ஃபுல்லாவே வந்து எலிசா இன்டர்வியூ பண்றது, அவங்க ஆண்ட்ரூ போகல் கிட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்றது, அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்றது, இது மட்டும் தான் வந்து நமக்கு இந்த ஃபுல் புக்லயுமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, இதுல இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் அது வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளால கேப்சர் பண்ணவே முடியல. பிகாஸ் அந்த விக்டோரியன் பீரியடுங்கிறதுனால, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. இப்ப அவங்க
பேப்பர்ல வர வேற ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க வந்து ஒரு 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 50 பேஜஸ் கிட்ட அத பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ வால்யூம்ஸே ஒவ்வொரு சாப்டரையுமே அவங்க வந்து ப 10 வால்யூம்ஸ் அப்படி பிரிச்சு பிரிச்சு டாபிக்ஸா பிரிச்சு ஒவ்வொன்னுமே 21 டாபிக், அடுத்த வால்யூம்ல ஒரு 25 டாபிக் அப்படி பிரிச்சு 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 குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிப் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு புக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது லண்டன்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். அப்புறம் லண்டன்ல வேற ஒரு ஸ்ட்ரீட்ட பத்தி பேசுவாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஜமைக்காக்கு போகும். ஜமைக்காவோட ஸ்லேவரிய பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு வந்து இங்க வந்து ஆ ஆண்ட்ரூ போகல் பத்தி வரும். அப்புறம் அவங்க பையன் ஹென்ரிய பத்தி வரும். இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்ட்ரூ போகல் வந்து ஏன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆண்ட்ரூ வந்து இந்த ஸ்லேவரினால ரொம்ப அவங்களுக்கு சுத்தமா அவங்க கிட்ட காசே இல்லாம ஒவ்வொரு இடத்துலயுமே அவர் கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால, இவர் ஏதாவது இவருக்கு பே பண்ணுவாரு. ஆத்தர வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா, அவர் ஏதாவது அவருக்கு வர அமௌண்ட்ல இருந்து நமக்கு குடுப்பாருங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா, அத வந்து அவங்க யாருமே வெளியவும் சொல்ல மாட்டாங்க. கடைசியா அவரோடது கேஸும் ஜெயிக்காததுனால, அவரோடது அப்படியே கன்டின்யூ ஆற மாதிரி இதுல எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்னொன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, இந்த புக் வந்து நார்மலா நம்ம படிக்கிற இங்கிலீஷ் புக் மாதிரி ரொம்ப சிம்பிளாலாம் இல்ல. ரொம்ப, ரொம்ப டஃபஸ்ட். ஏன் வந்து லேட்டா ஆச்சு அப்டின்னா, அதுக்கு ரீசன் வந்து இதுதான். அ ரொம்ப அதாவது ஒரு சென்டென்ஸ வந்து நம்ம சிம்பிளா ஒரு சின்ன வார்த்தைகளா நம்ம சொல்ற வார்த்தைகள, அவங்க சென்டென்ஸஸா தான் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரியல் இது. ஒரு ஆஸ் ஆத்தரா ஸ்மித் அதாவது ஜேடி ஸ்மித்தும் சரி, இதுல வர கேரக்டர்ஸுமே சரி, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அதாவது ஒரு ஹியூமனா ஒருத்தர் வந்து ஒரு கேஸ பத்தி பேசுனாங்கன்னா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் நமக்கு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கிறது. படிக்கலாம். பட் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம படிச்சோம்னா, உள்வாங்கி படிக்கணும். ஏன்னா, அதுதான் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் அவங்க அததான் சொல்லியிருக்காங்களே. எல்லாருமே வந்து கடகடன்னு படிச்சுட்டு போற மாதிரி இந்த புக் வந்து இருக்காது. இத வந்து நம்ம அதாவது சீன் பை சீன் இருக்காது. இது வந்து ஒரு ப்ரோஸ் மாதிரி. நம்ம இத படிச்சு, அத உள்வாங்கி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுல என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அண்ட் இதுல வந்து இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கிடையாது. யுகே இங்கிலீஷ். ஸோ அதனால யுகே இங்கிலீஷ்க்கு பழக்கப்படணும்னு நெனச்சா, இவங்களோட புக்ஸ நம்ம படிச்சோம்னாலே, ஓரளவுக்கு நம்ம கஷ்டமான புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சுரும். அதுதான் இந்த புக்ல நம்ம பாக்குற விஷயம். தேங்க் யூ மேம். ஆக்சுவலா நீங்க இந்த கேஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு பெர்சன் வந்து நான் தான் அந்த காணாம போன ஆள்ன்னு சொல்றது. தமிழ்நாட்டுல அதே மாரி ஒரு கேஸ். தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயான்னு தெரியல. ஒரு புக்கு மர்ம சன்னியாசி வழக்குன்னு சொல்லிட்டு டைட்டிலே இப்படிதான் இருக்கும். ஆ இல்ல வினோத கொலை வழக்குகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்புல இதுவும் ஒரு கேஸா வரும். இதே மாரி ஒரு ராஜா விரும்புற ஒருத்தன் வந்து காணாம போயிடுவான். இல்ல இறந்துட்டதா நினைப்பாங்க. ஒருத்தன் திரும்ப வந்து தான் தான் அவன்னு சொல்லுவான். முடிவுக்கு வராது. உடனே கேஸ் போட்டுருவாங்க. அந்த கேஸ் எப்படி எப்படிலாம் நடந்தது. அதுக்கு ஜட்ஜ்மெண்டோட காப்பி அவர் எப்படி ஒப்பிட்டு எப்படி என்ன மாரி தீர்ப்பு வழங்குனாரு அப்படிங்கிறத பத்தி அப்படியே வரும். நான் என்னடா இது என்ன அதாவது ஒரு கதையா இருந்தா அதுல இன்ஸ்பயர் ஆயி எடுத்திருக்கலாம். பட் இது ரியல் ஈவென்ட். அங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இங்க இங்க இது வந்து ஒரு ஃப்ரீடம் கொஞ்சம் முன்னாடி. அந்த மாரி டைம்ல தான் நடந்திருக்கு. அப்ப ஒரே மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுல வந்து இந்த ஸ்லேவரி அவங்க கரெக்ட்டா மிங்கிள் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கதையா. நம்மளுதுலயுமே அது மாரி ஏதாவது இது பண்ணி இங்க இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ஒரு ஃபிக்ஷன் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஐடியா தான் இது வந்து கிடைச்சது. தேங்க் யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். முடிஞ்சா நானும் இந்த புத்தகத்த வாசிக்க பார்க்குறேன். ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு. கண்டிப்பா. தேங்க் யூ. தேங்க் யூ. க்ளோஸ்